வெல்கம் டு ஜென்சன் அகாடமி. என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம்? என்சிஆர்டி, அதாவது சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ள 10th மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 8 எனது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே எக்ஸைஸ் 8.4 உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு எக்ஸைஸ் 8.4 உள்ள சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் sin A, secant A and tan A in terms of cot A. அதாவது நம்ம ரேஷியோஸ்ல நிறைய உங்களுக்கு 6 ரேஷியோஸ் நம்ம பார்த்தோம். அதில் இங்கே ஒரு 3 ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோடைய ஆன்சர் எப்படி வரணும்னா உங்களுக்கு எந்த டேர்ம்ல காட்ங்கிற இதில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் சம்மில் இதே மாதிரி ஒன்று பார்த்தோம் நம்ம. இப்போ அதே மாடல் தான் இது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சைன் ஏ நம்ம கண்டுபிடிக்கலாம். சைன் ஏக்கு ஐடென்டி ஃபார்முலாவில் ஒன்று இருக்குது உங்களுக்கு. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் உங்களுக்கு டேர்ம் காட்ங்கிற ஒரு டேர்மில் வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ சைன் ஏக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? 1 கொசிகன் ஏ. ஓகேவா? கொசிகனுடைய ரெசிப்ரோக்கல் தான் சைன் ஏ வரும். ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு 1 கொசிகன் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த கொசிகன் ஏ இது உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் வருது. கொசிகன் ஏ என்ன ஃபார்முலா வருது? 1 + காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. இது நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் வருது. நம்மளுக்கு இங்கே கொசிகன் ஏ கொடுத்தனால இப்போ கொசிகன் தீட்டா வேணா என்ன பண்ணுவோம்? இங்கே உள்ள ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். இங்கே தீட்டா பதிலாக ஏ இருக்கனால நம்ம அந்த டேர்மில் எழுதிக்க போகிறோம். 1 கொசிகன் ஏக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? இது ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் வருது. அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சீக்கன் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சீக்கன் ஏ இதுவும் உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலா வருது. உங்களுக்கு 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் தீட்டா வேணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஏக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ டேர்ன் எதோடைய ரெசிப்ரோக்கல்? காட்டோடைய ரெசிப்ரோக்கல் தான் டேர்ன். ஸோ எழுதும் எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tanக்கு பதிலாக 1 காட் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி போடுவோம். கீழே அதாவது எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி போடுவோம். ஸோ 1 × காட் ஸ்கொயர் ஏ. காட் ஸ்கொயர் ஏ + 1 டிவைடட் காட் ஸ்கொயர் ஏ. இங்கே கீழே உள்ள ஸ்கொயரு இந்த ரூட் நம்ம கேன்சல் ஆயிரும். ஸோ எழுதும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர் ஏ டிவைடட் காட் ஏ. காட் ஏ டேர்மில் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆன்சர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டேர்ன் ஏ. டேர்ன் ஏக்கு உங்களுக்கு என்னது? 1 காட் ஏன்னு போடலாம். ஏன்னா காட்டுடைய ரெசிப்ரோக்கல் தான் டேர்னு. ஸோ இது எதுவும் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சரே டேர்ம் காட்டில் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் சம் பார்க்கலாம். Write all the other trigonometric ratios of angle A in terms of secant A. அதே மாதிரி தான் அதில் ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 3 ரேஷியோஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதில் எந்த ரேஷியோ கொடுக்காம காமனாக கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஓகேவா? அப்போ எல்லாமே கண்டுபிடிக்கணும். சைன், காஸ், டேன், கொசிகன், அதாவது சீக்கனை தவிர்த்துட்டு, ஏன்னா சீக்கனில் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கனை தவிர்த்துட்டு மிச்சம் உள்ள 5லையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைன் ஏ. சைன் ஏ இப்போ நம்ம பார்த்தோம் 1 கொசிகன் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 1 கொசிகன் ஏ. கொசிகன் ஏக்கு பதில் என்ன பார்த்தோம் நம்ம? அதாவது ஐடென்டி ஃபார்முலா 1 + காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. கொசிகன் தீட்டா மட்டும் நம்மளுக்கு என்ன வேணும்னா என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டான்னு இருக்கும். ஸோ கொசிகன் ஏக்கு பதில் என்ன எழுத போகிறோம்? 1 + காட் ஸ்கொயர் ஏன்னு எழுத போகிறோம். 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + காட் ஸ்கொயர்னு எழுதுறோம். இந்த காட் எதோடைய ரெசிப்ரோக்கல்? டேர்னுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ 1 டேர்ன் நம்ம மாற்றலாம். அதை இப்போ இந்த காட் ஸ்கொயர் இருக்கிறதுக்கு பதிலாக 1 tan ஸ்கொயர் எழுத போகிறோம். 1 + 1 tan ஸ்கொயர் ஏ. இதே அதே மாதிரி தான் போன சம்மில் டேர்ன் ஸ்கொயரையும் 1 மல்டிப்ளை பண்ணி tan ஸ்கொயர் ஏ + 1 டிவைடட் tan ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் ஏ + 1 டிவைடட் tan ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த ஸ்கொயருக்கும் இந்த 2 இருக்கா, இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ டேர்ன் ஏன்னு மட்டும்தான் வரும். 1 tan ஸ்கொயர் ஏ + 1 டிவைடட் டேர்ன் ஏன்னு இருக்கும். இங்கே கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகலாம் நம்ம. ஓகேவா? தலைகீழ போகும்போது என்ன போகும்? இது மேலே போயிடும் உங்களுக்கு. ஸோ டேர்ன் ஏ டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் ஏன்னு மாற்றிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயருக்கு என்ன உங்களுக்கு ஐடென்டி ஃபார்முலாவில் வரும்னா 1 + tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? நம்மளுக்கு சீக்கன் தீட்டா மட்டும் என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது ரூட்டாக மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. அதனால் என்ன பண்ணுறோம்? அந்த 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சீக்கன் தீட்டான்னு இருக்கா, அங்கே ஏ இருக்கனால சீக்கன் ஏன்னு போட்டுரும். டேர்ன் ஏ டிவைடட் சீக்கன் ஏ. ஓகேவா? இப்போ டேர்ன் ஏ கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்மா தெரியும். 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா.
டேர்ன் மட்டும் வேணுமா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த +1 ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது -1 மாறும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 மாறும். நம்மளுக்கு டேர்ன் மட்டும் தான் இங்கே இருக்குது. இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. அதனால் டேர்ன் ஏக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ -1 டிவைட் சீக்கன் ஏன்னு போடுறோம். சீக்கன் டேர்மில் இப்போ அதை வந்து கண்டுபிடிச்சிடும் சைன் ஏவை. ஓகே, இப்போ சைன் ஏ வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டோம். ரேஷியோஸ் எல்லாம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன காஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏக்கு வந்து ஃபார்முலா என்ன, 1/சீக்கன் ஏ. சீக்கன் ஏயோட ரெசிப்ரோக்கல் தான் காஸ் ஏ. ஸோ காஸ் ஏ ஈக்குவல் டு 1/சீக்கன் ஏ. இது சீக்கன் டேர்மில் தானே வந்திருக்கு. ஸோ இது அப்படியே விட்டுறலாம். அடுத்து தேர்ட் பாருங்கள், டேர்ன் ஏ. டேர்ன் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ -1. இது எப்படி போட்டோம்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஐடென்டி ஃபார்முலா என்னது, 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ நமக்கு டேர்ன் மட்டும் தேவை. என்ன பண்ணுவோம், tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த 1 வந்து சேர்க்கும்போது -1 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, மாறி வரும் நம்மளுக்கு. ஸோ டேர்ன் தீட்டா, நம்மளுக்கு டேர்ன் தீட்டா மட்டும் தேவைன்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு சேர்க்கும்போது ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு வந்துடும். ஸோ டேர்ன் ஏக்கு பதில் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட்டா சீக்கன் ஸ்கொயர் ஏ -1 போட்டுரும். ஓகேவா, சீக்கன் டேர்மில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கொசிக்கன் ஏ கேட்டிருக்காங்க. கொசிக்கன் ஏக்கு வந்து ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cot ஸ்கொயர் ஏ. அதாவது ஐடென்டி ஃபார்முலா தான் இதுவும் யூஸ் பண்ணுறோம். 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதான் ஃபார்முலா நம்மளுக்கு. 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. நம்மளுக்கு கொசிக்கன் தீட்டா மட்டும் வேணுமா என்ன பண்ணுவோம், இதை மாற்றிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cot ஸ்கொயர் தீட்டா. அது மெயினாக வந்து ஒரு 3 ஃபார்முலாஸ் தான் நம்ம அடிக்கடி இதில் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், சைன் ஸ்கொயர் ஏ + cos ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இன்னொன்று என்னது, 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. 1 + cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா. இதே அப்படி மாற்றி மாற்றி நம்ம எழுதிக்கலாம். என்ன தேவையோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ கொசிக்கனுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cot ஸ்கொயர் ஏன்னு போட்டோம். காட் இதோடைய ரெசிப்ரோக்கல், டேர்ன் உடைய ரெசிப்ரோக்கல். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/tan ஸ்கொயர். இந்த காட் ஸ்கொயருக்கு பதிலாக 1/tan ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இதை போன சம் பார்த்தோமா, அதே மாதிரி இதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் ஏ + 1 டிவைடட் tan ஸ்கொயர் ஏ. ஓகே, இப்போ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே மட்டும் 1 + tan ஸ்கொயர் ஏ அது அப்படி மாற்றி எழுதியிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் ஏ டிவைடட் tan ஏ. ஏன் tan ஏ மார்ச்சுன்னு தெரியுது, அது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இப்போ 1 + tan ஸ்கொயர் ஏ இப்போ ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். 1 + tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், 1 + tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் ஏன்னு போட்டுரும். டிவைடட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு, tan ஏ. டேர்ன் ஏ எப்படி கண்டுபிடிப்போம், இப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. டேர்ன் ஏ வேணுமா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஸோ இங்கே டேர்ன் ஏக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ -1 போட்டுரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, கேன்சல் என்ன வரும், சீக்கன் ஏ மட்டும் வரும். சீக்கன் ஏ டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ -1. இதுவும் சீக்கன் டேர்மில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 5th காட் ஏ. காட் எதோடைய ரெசிப்ரோக்கல், டேர்னுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ 1/tan ஏன்னு எடுத்துக்கிறோம். டேர்ன் ஏ இப்போ தான் பார்த்தோம். டேர்ன் ஏக்கு பதில் என்ன போடலாம், நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ -1 பார்த்தோம். ஸோ ஈக்குவல் 1/ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் ஏ -1 போட்டுரும். இதோட செகண்ட் சம்மில் அந்த ரேஷியோஸ் எல்லாமே கண்டுபிடிச்சோம். ரேஷியோஸ் எல்லாத்துக்கும் சீக்கன் டேர்மில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 ரேஷியோஸுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள், என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்ட் சம்மில். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, sin ஸ்கொயர் 63 டிகிரி + sin ஸ்கொயர் 27 டிகிரி டிவைடட் cos ஸ்கொயர் 17 டிகிரி + cos ஸ்கொயர் 73 டிகிரி. ஓகேவா, நம்மளுக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் மேக்ஸிமம் வந்து என்ன வரும், இந்த டீட்டாலாம் சேமாக இருக்கும். நம்ம பார்த்தோம் தான், இன்ட்ரோடக்ஷன் பக்கம் பார்த்து தானே, ஐடென்டிக்கல்னால் என்னது, சேம். ஸோ டீட்டாலாம் சேமாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஐடென்டி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எல்லா ஆங்கிளும் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது சேமாக கொண்டு வரதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் தானே, ஒரு ஃபார்முலா 8.2ல் பார்த்தோம். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இப்போ 63யோட எதை வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 90 வரும், 27ஐயும் 63 ஆட் பண்ணால் 90 வரும். ஸோ 90லேருந்து 27 மைனஸ் பண்ணோம்னா 63 கிடைக்கும் தானே. பாருங்கள், 63 + 27 = 90. ஓகே, ரைட் ஆங்கிள்னாலே 90 தான் வரணும். உங்களுக்கு இப்போ வந்து 63 வேணும்னா என்ன பண்ணுவோம், 90 - 27. இந்த 63க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், 90 டிகிரி - 27 டிகிரியும் போட போகிறோம். ஏன்னா இதை மைனஸ் பண்ணால் 63 தான் வரப்போகுது. ஸோ ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் மாற்றினா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் மாற்றிருக்கோம். sin ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 90 டிகிரி - 27 டிகிரி ப்ளஸ் sin ஸ்கொயர் 27 டிகிரி டிவைடட், இதுலேயும் பாருங்கள் 17ஐயும் 73 ஆட் பண்ணால் 90 வரும். ஸோ அதே மாதிரி போட்டுக்கலாம். cos ஸ்கொயர்
90 டிகிரி மைனஸ் 73 டிகிரி ஓகே ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 73 டிகிரி. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இதுக்கு சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதே காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டாவுக்கும் சைன் டீட்டா வரும். இப்போ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ டீட்டாக்கு போல் இந்த இடத்துல வந்து 27 இருக்குது, இங்கே டீட்டாக்கு போல் 73 இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் 27 டிகிரி ஈக்குவல் காஸ் ஸ்கொயர் 27 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 27 டிகிரி டிவைடட் காஸ் ஸ்கொயர் 90 டிகிரி மைனஸ் 73 டிகிரி என்ன வரும் டீட்டாக்கு பதில் எங்கே இருக்குது 73 இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் 73 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 73 டிகிரி. இப்போ பாருங்கள் இதோடைய ஆங்கிளும் சேமாக இருக்கா, இதோடைய ஆங்கிளும் சேமாக இருக்குது. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் இது என்ன ஃபார்முலா வருது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். இது ரெண்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ இது ரெண்டுக்கு பதிலாக 1 போடுறோம். கீழே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த மெத்தடில் இருக்கா. ஸோ 1/1 ஆன்சர் என்ன வரும் 1. ஓகே தேர்ட் சம்மில் செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். சைன் 25 டிகிரி டாட் காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 25 டிகிரி சைன் 65 டிகிரி. நம்ம எனக்கு வந்து சேமாக இருக்கணும், இந்த டீட்டாங்கிறது வந்து சேமாக இருக்கணும், அது ஐடென்டிக்கல்னா சேமாக இருக்கணும் நம்ம பார்த்தோம். இதே அதே மாதிரி நம்ம மாற்ற போகிறோம் ஓகேவா. இப்போ 25ஓட எதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 90 வரும், 65 வந்து ஆட் பண்ண 90 வரும். ஸோ 90லேருந்து 65 மைனஸ் பண்ணால் 25 தான் கிடைக்கும். ஸோ சைன் 90 டிகிரி மைனஸ் 65 டிகிரி காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 90 டிகிரி மைனஸ் 65 டிகிரி இன்ட்டு சைன் 65 டிகிரி ஓகேவா. இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா, காஸ் 90 டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. டீட்டாக்கு பதில் இங்கே என்ன இருக்குது 65 இருக்குது, இங்கேயும் 65 இருக்குது. அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் 65 என்ன பண்ணுவோம் காஸ் 65 டிகிரி டாட் இந்த காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 90 டிகிரி மைனஸ் 65 டிகிரி என்ன வரும் சைன் 65 டிகிரி டாட் சைன் 65 டிகிரி. 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணிக்கலாமா காஸ் ஸ்கொயர் ஓகேவா. 2 டைம்ஸ் காஸ் வந்தால காஸ் ஸ்கொயர் 65 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 65 டிகிரி ரெண்டு டீட்டாவும் சேமாக இருக்குது உங்களுக்கு ஓகே. ஸோ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா படி சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்முலா பிரகாரம் காஸ் ஸ்கொயர் 65 டிகிரி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 65 டிகிரிக்கு ஆன்சர் வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ். நம்ம சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணது அது ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ பாருங்கள் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 9 சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 9 டான் ஸ்கொயர் ஏ. இது வந்து என்ன ஆன்சர் வரும்னு கேட்டுருங்க. இதுக்கு 9 போட்டிருக்கோம். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுலேயுமே 9 காமனாக இருக்கா. ஸோ 9 காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பாருங்கள் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏ. இப்போ ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ ஐடென்டிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 இங்கே வச்சுட்டு இந்த டான் ஸ்கொயரை ஈக்குவலுக்கு இன்சைட் போகும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் டான் ஸ்கொயர் ஏன்னு வரும். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ டான் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 9 × 1 9. ஸோ ஆன்சர் இஸ் 9 ஓகே. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 1 ப்ளஸ் டான் டீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் டீட்டா 1 ப்ளஸ் காட் டீட்டா மைனஸ் கொசிக்கண்ட் டீட்டா ஈக்குவல் ஒன்று என்ன எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க 2ன்னு வருது ஆன்சர். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டான் டீட்டாவுக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா தான் டான் டீட்டான்னு தெரியும். சீக்கனுக்கு கொசிக்கனுடைய தலைகீழி ஓகே கொசிக்கனுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ 1 பை காசுன்னு தெரியும். காட்டுனா என்ன வரும் டானுடைய ரெசிப்ரோக்கல். டானுக்கு சைன் பை காசுனா காட்டுக்கு காஸ் பை சைன் வரும் ஓகே. கொசிக்கன் எதோட ரெசிப்ரோக்கல் 1 பை சைன் சைனுடைய ரெசிப்ரோக்கல். இது எல்லாத்தையும் அப்படி எழுத போகிறோம். 1 ப்ளஸ் டான் டீட்டாக்கு பதிலாக சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் டீட்டாக்கு பதிலாக 1 பை காஸ் டீட்டா 1 ப்ளஸ் காட் டீட்டாக்கு பதிலாக காஸ் டீட்டா பை சைன் டீட்டா மைனஸ் 1 பை சைன் டீட்டா கொசிக்கனுக்கு பதிலாக 1 பை சைன் டீட்டா ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள். இதில் எல்சிஎம் எடுத்துலாம். இங்கேயும் காஸ் டீட்டா இருக்குது, இங்கேயும் காஸ் டீட்டா இருக்குது, இங்கே காஸ் டீட்டா இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். காஸ் டீட்டா ப்ளஸ் இங்கே காஸ் டீட்டா இருக்குது அதில் சைன் டீட்டா ப்ளஸ் இங்கேயும் காஸ் டீட்டா இருக்குது மேலே 1 மட்டும் 1 பை காமனாக காஸ் டீட்டான்னு எழுதிடும். இங்கே அதே மாதிரி தான் இது ரெண்டுலேயும் சைன் டீட்டா இருக்குது இதில் இல்லை. அதனால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் சைன் டீட்டா. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருந்துச்சு. அதை வந்து ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்காண்டி சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டான்னு எழுதியிருக்கேன். அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் 1 இங்கே வந்து உங்களுக்கு புரியுறதுக்காண்டி இது ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. அடுத்து சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் சைன் டீட்டா டாட் காஸ் டீட்டா. இது எப்படி இருக்குது பாருங்கள். சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஃபுல்லாக ஏ மெத்தடாக வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த மெத்தடில் இருக்கா. இது ஏ இது ஏ
1ங்கிறத பின்னு வச்சுக்கோங்க. a + b a - bக்கு என்ன வரும் உங்களுக்கு ஃபார்முலா a² - b² வரும். ஸோ இது ஏக்கு என்ன இருக்குது உங்களுக்கு sin θ + cos θ தான் a. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறீங்க sin θ + cos θ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது 1 இருக்குது 1² டிவைடட் sin θ டாட் cos θ. இது எப்படி இருக்குது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, அது என்ன பண்ணுவோம் a² + b² + 2ab. ஏக்கு பதிலாக சைனு பிக்கு பதிலாக cos θ. ஸோ a² sin square θ b² cos square θ plus 2 into sin theta into cos theta minus 1 square பண்ணா 1 divided sin theta dot cos theta. நம்மளுக்கு வந்து ஐடென்டி ஃபார்முலா தெரியும். sin square theta plus cos square theta வந்து 1 தெரியும். ஸோ sin square theta plus cos square theta இருக்கா, அதுக்கு பதிலாக 1 போட்டுரும். plus 2 sin theta cos theta minus 1 divided sin theta dot cos theta. plus 1 minus 1 cancel ஆயிரும். இப்போ பாருங்க 2 by sin theta divided sin theta by cos theta இருக்கு. இது ரெண்டு சேமாக இருக்கா, sin theta cancel ஆயிரும், cos theta cancel ஆயிரும். ஸோ 2 into 1 2. ஸோ ஆன்சர் இஸ் 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஃபோர்த்தில் தேர்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, secant a plus tan a into 1 minus sin a ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து cos a வருது. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். secant வந்து எதோடைய ரெசிப்ரோக்கல், cos a உடைய ரெசிப்ரோக்கல் தான் secant a. ஸோ 1 by cos a ப்ளஸ் tan a என்ன பண்ணுவோம் sin a by cos a. அந்த ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ஸோ sin a by cos a. இந்த 1 minus sin a அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, இது ரெண்டு கீழே காமனாக இருக்கா, சேர்த்து எழுதிடலாமா, 1 plus sin a divided cos a. இங்கே 1 minus sin a. இப்போ இது வந்து கீழே வந்துட்டு 1 இருக்கா வச்சுக்கோங்க, சும்மா 1 இருக்கா வச்சிட்டோம்னா இப்படி இருக்குது a plus b a minus b இருக்கா. இப்போ ஏக்கு மேலே 1 இருக்குது, பிக்கு மேலே என்ன இருக்குது sin a இருக்குது. a plus b a minus bக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம், a² - b² பார்த்துருக்கோம். ஸோ a²க்கு பதிலாக 1² minus b² பதிலாக sin square a divided cos a. ஓகே, 1 minus sin square a ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம், sin square a plus cos square a equal to 1 தெரியும். நம்மளுக்கு 1 minus sin square a வந்திருக்கு. ஸோ cos square a வச்சுட்டு இந்த sin square இங்கே கொண்டு போகிறோம், 1 minus sin square a. அப்போ cos square a equal to 1 minus sin square a. இந்த 1 minus sin square a க்கு பதிலாக cos square a போட போகிறோம். ஏ நம்ம இப்படி மாற்றிருக்கோம்னா கீழே cos a வந்திருக்கு. ஸோ அதனால் மேலே வந்து கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால் மாற்றிருக்கோம். மேலே cos square a. ஸோ இந்த ஸ்கொயருக்கும் cos square என்னது, ரெண்டு டைம் cos a into cos a தான் cos square a. ஸோ ஒரு cos a-யும் ஒரு cos a-யும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், cos a. ஓகே, ஃபோர்த் சம்மில் ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். 1 plus tan square a divided by 1 plus cot square a equal என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, tan square a கொடுத்துருக்காங்க. அது எப்படி வச்சு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ 1 plus tan square a equal to secant square a நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 1 plus tan squareக்கு பதிலாக secant square a எழுதிடும். ஓகே, அடுத்து 1 plus cot square equal to cosecant square a, அது உங்களுக்கு தெரியும். ஸோ 1 plus cot squareக்கு பதிலாக cosecant square a எழுதிடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த secant square a அப்படி எழுதிட்டு இந்த 1 by cosecant square வந்து இந்த இடத்துல டாட் 1 by cosecant square a எழுதிக்கிறோம். ஓகேவா, secant square a இப்படியும் எழுதலாம், அப்படிலாம் ஒன்று தான் உங்களுக்கு. secant square a இங்கே வச்சுட்டு 1 by cosecant square a எழுதிக்கிறோம். இப்போ secant வந்து எதோடைய ரெசிப்ரோக்கல், காசுடைய ரெசிப்ரோக்கல் தான் secant. ஸோ secant square a secant theta equal to 1 by cos theta. ஓகே, ஸோ secant square a-க்கு பதிலாக 1 by cos square a எடுத்துக்கிறோம். இன்ட்டு, அதாவது டாட் என்னது இன்ட்டுன்னு அர்த்தம், இன்ட்டு போட்டு cosecant எதோடைய தலைகீழி, சைனுடைய தலைகீழி. ஸோ இந்த cosecant square a இருக்கிறது பதிலாக 1 by sin square a போட போகிறோம். ஸோ 1 by cosecant squareக்கு பதிலாக 1 by sin square a. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 1 into 1 1 cos square a into 1 cos square a divided sin square a. ஓகே, இது எழுதும் எப்படி எழுதுவோம், 1 இன்ட்டு எழுதும்போது தலையில் மாறும் உங்களுக்கு, sin square a divided by cos square a. ஓகேவா, sin by 1னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. sin by cos வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், tan. ஓகேவா, ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கனால இந்த இடத்துல tan square a எழுதிடும். ஓகே, இதோட எக்ஸசைஸ் 8.4ல் உள்ள ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் சம்ஸ் இருக்குது, இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.